பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலும் தேவனை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து கிருபைகளை தந்து ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். இன்றைக்கும் நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த நாளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவை காலை நேரத்திலும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறதான கர்த்தர் நீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையும் உடைய பிரசன்னமும் மகிமையும் வல்லமையும் ஆளுகையும் எங்களை தாங்கி நடத்தட்டும். உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளுக்கு எதிராக எழும்புகிற போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். சகல கனம் துதி மகிமை எல்லாம் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உட்கார்வோம். சேர்ந்து பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை பாடி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம்.
வரைந்தீரன்றோ உமுள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உமுள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் சோத்திரம். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியே கழிக்க போகிறோம்? இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி ஆமென் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் உங்களுக்குள்ளே கேள்வி இருக்கலாம். ஆமென் சோத்திரம். வேதத்திலே பார்க்கிறோம், கேள்வி கேட்ட அநேகருக்கு பதில் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென் சோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்விலே நிச்சயமாய் ஒரு விடிவு காலம் வரும். நிச்சயமாய் நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நம்மை தப்புவிப்பார். சீக்கிரமாய் திறந்த வாசலை நமக்காய் தரப்போகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே கொடுத்த வாக்கு தத்தம், சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இந்த மாதத்திலே அருளின வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா என்கிற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா. நீதத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா மூளைக்கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றிரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றிரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல். ஏதத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏதத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏதத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏதத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏதத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏதத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறதா? தேவனை சந்திக்கிற ஒரு இடம் உண்டா? ஆமென். நீங்கள் தனித்தனியாய் தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். ஒரு மூளைக்கல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமென். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆமென் சோத்திரம் அந்த இடத்தை நீங்கள் லக்கி அடைவீர்கள். ஒருவேளை ஆமென் சோத்திரம் பள்ளத்தாக்கின் வழியே நீங்கள் போகிற அனுபவம் இருக்கலாம். கஷ்டத்தின் பாதையில் போகிற அனுபவம் இருக்கலாம். மீண்டுமாய் நீங்கள் ஆசீர்வாதமான இடத்திற்கு வந்து நிற்பீங்க. அதை கர்த்தர் காண செய்வார். பயந்திருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் மாற்றுவார். தோல்வியுற்ற காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய கண்மலையாகிய தேவன். அவர் நம்மை பாதுகாக்கிறதில் ஆமென் ஸ்தோத்திரம். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்.
எஸ், எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நாம் வந்தடையத்தக்க கன்மலை அவர் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கன்மலையும் நம்முடைய கோட்டையும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய தேவனும் நம்முடைய துருகமும் ஆமென் நம்முடைய அடைக்கலமுமான தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இக்கட்டான ஆமென் எந்த சூழ்நிலையிலும், இக்கட்டான எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், சென்ய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில், ஆமென், உடைய ஆபத்து நாளில் எத்தனை ஆமென் காரியங்கள் எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாகவே இருக்கிறார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுங்கள் எல்லாரும். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனா
சொல்லுங்கள். பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் அவை எதிரிட்டு ஓ ஹalleluya கர்த்தாவே விசாலமான ஓ மகிமை. ஆமென் ஆமென் ஆமென். கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகரின் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகரின் தேவன், நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். பலனாகிய கர்த்தாவே கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் ஆமென் நாம் ஆமென் அண்டிக் கொள்வதற்கு அவரே ஆமென் ஸ்தோத்திரம் கண்மலையாகிய தேவன் அவர். ஆமென். அவருடைய பலத்த ஆமென் பாதுகாப்பிற்குள் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் நிறுத்திக் கொள்வோமா? ஆமென் ஹalleluya. கோழி தன் குஞ்சுகளை தமது சட்டைகளுக்குள்ளே மறைத்து கொள்வது போல ஆமென் ஹalleluya நம்மை மறைத்து கொள்ளுகிற தேவனுடைய ஆமென் அவருடைய மகிமையான அந்த ஆளுகைக்குள்ளே நம்மை விட்டு கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் நிற்க போகிறோம். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை ஆமென் கரங்களை உயர்த்தி ஆமென் ஹalleluya கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹோரபா சந்தரலரா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. அவர் நல்ல தேவன். அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். ஆமென். நமக்கு ஆமென் தேவன் அரணும் கோட்டையும் கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆபத்து நேரம் ஆமென் ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாதே. ஆமென் ஹalleluya ஹalleluya. ஆபத்து நேரம் சோர்ந்து போகாதே. ஆமென் ஹalleluya. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆபத்தில் நீ சோர்ந்து போகாதே. ஆமென். கர்த்தர் பலப்படுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆமென் பலப்படுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஆமென் ஹalleluya. ஓ ஹalleluya பஷந்தரலரந்தனலரா.
ஆமென், ஆமென், ஆமென். இதுவரையும் ஆமென் நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருப்பதும் ஆமென் அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியானவராலே எல்லாம் ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், அவருடைய அழகான கண்கள் ஆமென் நம்மை கண்டதாலே ஆமென் முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் இதை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமென் ஸ்தோத்திரம் இதை நம்புகிறீர்கள்? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எப்போவோ முடிந்து போக வேண்டிய ஆமென் முடிந்திருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் முடிந்து ஆமென் ஸ்தோத்திரம் போயிருக்க வேண்டிய நம்மை ஆண்டவர் இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உயிரோடு வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை அழகாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஓ எஸ், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய சிந்தனை, எண்ணங்கள், நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்யும்படி ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் ஆமென் உண்மையாய் தேவ சமூகத்தில் ஓ எஸ் பயபக்தியோடு நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொண்டு அல்லது நீங்கள் ஆமென் ஆராதனைக்குரிய பயபக்தி இல்லாமல் ஆமென் ஸ்தோத்திரம் உட்கார்ந்தோ ஆமென் சாய்ந்து கொண்டு இராதபடி நீ தேவ சமூகத்தில் இருக்கிறாய், நீ தேவ சமூகத்தில் இருக்கிறாய் பயபக்தியோடு கூட. ஆமென், ஹல்லேலூயா. நீ பயபக்திக்குரிய நிலையில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு நீ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமே. ஓ எஸ், ஆமென், ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆமென். சூழ்நிலை என்னை தூக்கி எறிந்தது, ஆமென். பல காரியங்கள் என்னை தூக்கி எறிந்தது வேண்டாம் என்று, ஆமென் ஆண்டவரே. ஆனாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டீரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஓ ஜீசஸ் ஹalleluya முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென் ஹalleluya. எல்லாம் முடிந்துவிடும் என்று பயப்படுகிறாயோ? எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் முடிந்துவிட போகிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ ஆமென் ஸ்தோத்திரம் பயந்து கொண்டிருக்கிறாயோ? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு காரியம் உனக்கு தெரியுமா? ஆமென், மனிதர்களாகிய நாம் எங்கே எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்து ஆமென் கலங்கி நிற்கிறோமோ, அங்கேதான் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசம் இருக்குமானால் நல்ல கரங்களை உயர்த்தி நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. நாம் எங்கே முடிந்து போனது என்று நினைத்து கலங்கி நிற்கிறோமோ, அங்கே ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆமென் ஸ்தோத்திரம் துவக்கி வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென் ஹalleluya ஹalleluya. பேதுருவும் கூட்டாளிகளும் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஆமென் ஒரு மீன் கூட அகப்படாமல் அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு இன்றைய பிழைப்பு ஆமென் ஸ்தோத்திரம் முடிந்தது, இனி ஆமென் ஸ்தோத்திரம் இல்லை என்ற நிலைமையில் அவர் நின்ற போதுதான் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒன்றும் இல்லை என்று ஆமென் ஸ்தோத்திரம் நின்ற சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஆமென் ஸ்தோத்திரம் மீன்களை கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென் ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, இயேசு ராஜாவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ரிபா ஷந்தரல ரபா கத்துனல லபா ஷந்தரல ஓ ரிபா ஹத்துரிபி அங்குரமன ஹந்தலரமு ரியந்துரிபி கனமன ஷகனந்துரபலந்தனமனந்தரலரா ரிபா பகதுனமன ஹத்துனிமி கலதுரபனமு ஷந்தரலரா. ஆமென். நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதி. ஆமென் ஹalleluya. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் ஆமென் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தருகிற பாஷையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் ஹalleluya. பஷக்குனமனந்தரலரமேன் ஹalleluya. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவ பிரசன்னம் ஆமென் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அணைத்துக் கொள்ளுகிறது. ஆமென் ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல ஆமென் உங்களை தேற்றுகிற தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆமென் ஒரு மகிமையான ஆளுகை நம்மை நிரப்பட்டும். ஆவியானவரே ஹalleluya. ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் ஆமென் ஹalleluya என்னை ஆமென் ஸ்தோத்திரம் தேற்றுகிற தேவனே, ஆமென் மார்போடு என்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் அவர். ஓ ஹalleluya. பஷந்தரலரியந்துரிபி கனந்தரலரா ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுகிற ஆமென் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம். ஆமென் ஹalleluya. ஓ ரபா ஷந்தனலரா. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆமென் ஸ்தோத்திரம் நிரப்புகிறது. நீ இருக்கிற இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் நிரப்புகிறது. ஆமென் ஹalleluya ஹalleluya. முழங்கால் படியிடு ஆமென் ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya.
ஷந்தரலரி கனந்தரலரா. ஆமென், 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 ஆமென். சிலரை தேவனுடைய மகிமையான கரம், தேவனுடைய வல்லமையான ஆளுகை தொடுகிறதை ஆமென் ஸ்தோத்திரம் உணர்கிறேன். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஓ ஹalleluya. ஷந்தரலரா ரி பாபா பலந்தரலரா துனிமி அந்தனந்தரலரா. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஷந்தரலரா. ஆமென், 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 ஆமென். நீ பனந்தனலனா. ஓ ஷந்தரலரா. ஆமென். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். தேவ சமூகத்தில் ஆமென் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை அவர் காண்கிறவர், உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவன் அவர். ஆமென். கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உன்னை ஆண்டவர் தேற்றுகிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரங்களை உயர்த்தி கரம் பிடித்து எஸ் glory வானபோஷன் மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென், ஆமென். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை ஆமென் சிலரோடு பேசுகிறது, சிலரை தைரியப்படுத்துகிறது, சிலரை பலப்படுத்துகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. Glory to Jesus. Hallelujah. அந்த தெய்வீக பிரசன்னம், அந்த தெய்வீக மகிமை, அந்த தெய்வீக ஆளுகை ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை பலப்படுத்துகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமையினாலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். ஓ ஜீசஸ். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே மை நோக்கி ஆண்டவரே நிற்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமையான ஆளுகையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய தெய்வீக மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய நடை உடை பாவனை ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் உம்முடைய நல்ல ஆலோசனைகள் இருக்கட்டும் ராஜா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். உம்முடைய இரத்த கோட்டைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகம் பலன் ஆரோக்கியம் கிருபை எங்களிலே பெருகுவதாக, உம்முடைய பிள்ளைகளிலே பெருகுவதாக. கர்த்தர் அப்படியே செய்யப்படுற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆண்டவரை தொடர்ந்து தாங்கி நடத்தட்டும், எங்களை தாங்கி நடத்தட்டும். பலத்தால் இடை கட்டுங்க. எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
பிரைஸ் லார்ட். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 111 சங்கீதத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 111 சங்கீதம் 10 வசனங்கள் இருக்கிறது. நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 742 பக்கம் வாசிக்கலாம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளதும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். நாம் எல்லாரும் சேர்ந்து 10வது வசனத்தை திரும்ப வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்ம நல்ல கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் ஆமேன் ஸ்தோத்திரம் சில காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணத்தின் எல்லை எங்கிலும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆளுகை வர வேண்டும். தேவனுடைய கிருபை பிரசன்னம் காணப்படும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய மாவட்டத்தின் எல்லை எங்கிலும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் ஆளுகை வரணும். ஆண்டுடைய ரத்தம் தெளிக்கப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய மாநிலத்தின் எல்லை எங்கிலும் கர்த்தருடைய ஆளுகைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய தேசத்தின் எல்லை எங்கிலும் கர்த்தருடைய ஆளுகைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் கர்த்தருடைய ஆளுகை ஆமேன் ஸ்தோத்திரம் வர வேண்டும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆமேன் ஸ்தோத்திரம் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். அவர் God is a universal ruler. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆமேன் சதா ஆமேன் ஸ்தோத்திர காலங்களிலும் சர்வபூமியையும் ஆளுகை செய்கிற தேவன் அவர். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். குடும்பங்களில் எல்லா விதத்திலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சபைகளில் இருக்கிற எல்லா குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஆமென் ஸ்தோத்திரம் விசேஷமாய் ஆமென் ஸ்தோத்திரம் சகோதரர்கள் ஜெபிக்க போகிறார்கள். நாம் அவர்களோடு இணைந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிப்போம். ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்முடைய சபைகளில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சகோதரர் மெயின்சன் அவர்களும் நம்முடைய பட்டணத்தின் ஆமென் ஆசீர்வாதத்திற்காக சகோதரர் சுரேஷ் விக்டர் அவர்களும் ஜெபிக்க போகிறார்கள். எல்லாரும் அவர்களோடு இணைந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பகல் நேரத்துக்கான நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமை நேரத்தில் கூட ஆண்டவரே எங்கள் சபை குடும்பங்களுக்காக எங்களுடைய ஊழியருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயமுட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து நல்ல சுகம் ஜீவன் தந்து ஆண்டவரே நீங்கள் நடத்தி வந்த நன்மையான பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா குறைகளை இயேசுவின் நாமத்தில் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கிறதான எல்லா சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், வயதாளர் எல்லாரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. எல்லாருமே உங்க கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. எல்லாவித தீங்குகளுக்கும், தீமைகளுக்கும், ஆபத்துகளுக்கும், வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து வந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் கர்த்தாவே உமது கிருபையின் கரம் குடும்பங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது பிரசன்னம், உமது வல்லமை, உமது ஆளுகை குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. எல்லாவற்றும் உமது கரங்கள் கொடுக்கிறோம். நீ பெரியவர், பெரிய காரியங்களை குடும்பங்களிலே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களோடு நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பட்டணத்திற்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். பிதாவே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இயேசு சுவாமி சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய நாமத்தினாலே இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த பட்டணத்தில் கொரோனா வியாதி இல்லாதபடி நீர் பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த வியாதி எங்கள் பட்டணத்தில் வராதபடி தேவன் கிருபை பாராட்டுவீராக. பரலோக பிதாவே, இந்த பட்டணத்தில் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்திருக்கிற இந்த நிலையில அன்று எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஒரு விஷய தயவாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த பட்டணத்திற்கு நல்ல மலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த பட்டணத்தில் சேமத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் விசேஷமாக இந்த பட்டணத்தில் தொழில்கள் ஆண்டவரே நசிந்து போயிருக்கிற இந்த வேளையில் இந்த பட்டணத்தின் தொழில்களின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த பட்டணத்தில் நல்ல தொழில் வளம் பெருக தேவன் இரக்கம் செய்தல்லுவீராக. நல்ல தொழிற்சாலைகள் இங்கே ஏற்பட தேவன் இரக்கம் செய்தல்லுவீராக. விசேஷமா ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் எல்லா கிராமங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிராமங்களின் மேல தேவனுடைய கரம் வந்து அமருவதாக. ஆண்டவரே, கிராமங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படும் கிருபை பாராட்டும். அதே போல எங்க பட்டணத்தில் உள்ள ஜனங்களும் ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. எல்லா கிராமங்களில் ஆண்டவரே இருக்கிற ஜனங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் ஆண்டவரே தேவைகளையும் சந்திக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்க பட்டணத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே இந்த ஊரடங்கு காலத்தில் ஒரு மனிதனும் வேலை இல்லாமல் பசியினாலோ பட்டினியாலோ இறந்து விடக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, விசேஷமா சபைகளின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். சபைகள் சீக்கிரம் திறக்கப்பட தேவன் இரக்கம் செய்தல்வீராக. சபை மக்கள் மேல் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த சபையில் ஆண்டவரே திரளான ஜனங்கள் நிரம்பி வழிபடி தேவன் அனுக்கிரகம் பாராட்டும். எங்க பட்டணத்தை ஆசீர்வதிமான ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொல்லி இருக்கிறீரே. நாங்க கேட்ட இந்த காரியங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பரலோக பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யப்படுற எல்லா கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகளை ஞாபகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். அனுதினமும் ஜெபிக்க, வேதம் வசனத்தை வாசிக்க, தியானிக்க உங்கள் அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். ஜெபமும் வேதமும் நம்முடைய இரு கண்களைப் போல அவை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபைகளை தந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவருக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தரிசனங்களை மனதில் கொண்டு தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரம் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாகவே தரிசனம் தந்தவர் அவைகளை நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளையும் பலத்தையும் ஆண்டவர் தருவார். இப்பொழுது நிலவி வருகிற இக்கட்டான சூழ்நிலைகளை மனதில் கொண்டும் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை பாதுகாத்து ஸ்தோத்திரம் ஒரு நல்ல சூழ்நிலையில் நம்மை கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவை இணைந்து நாம் ஜெபிப்பதிலே ஆமென், ஸ்தோத்திரம் தீவிரமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். பொருளாதாரத்தில் ஆமென் இருக்கிற சூழ்நிலைகள், சற்று கடினமான பாதைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆமென், ஸ்தோத்திரம் நாம் சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சில வாசல்களை நமக்கு திறந்து கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். திறந்து கொடுக்கிற வாசல்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். எல்லா விதத்திலும் தேவனுக்குள் ஆமென் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கலாம்.
யோவான் புஸ்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். இந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 158வது பக்கம் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கண்களை மூடி ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படும்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். மனித ஞானத்தினால் அல்ல, தேவ ஆவியானவருடைய நடத்துதலினாலே வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் நமக்கு கடந்து வருவதாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக தேவனே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆண்டவரே, பொழுதும் கர்த்தாவே திறந்த வேதாகமத்தோடு மாத்திரமல்ல, திறந்த இருதயத்தோடும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவர் பேசுவீராக. எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு தேவனை இடைபடும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். எங்களை அடுத்த நிலைகளுக்கு உயர்த்துகிற தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்தார். அதை தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் என்றால் என்ன, ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தையினுடைய பின்னணியத்தில் ஆண்டவர் மனதில் வைத்திருந்த திட்டம் என்ன, அது எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவேறுகிறது என்பதை குறித்து தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே அடுத்த நிலைக்கு நம்மை வழி நடத்துகிற சமாதானம் என்கிற தலைப்பிலே நாம் வேத வசனத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் கலங்கி நின்ற அந்த சீசர்களை பார்த்து ஆமென் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு சமாதானம். அப்போ சமாதானம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அது பிற்பாடு அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம், அந்த சமாதானம் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், நம்பிக்கையுடன் கூடிய அமைதி. நம்பிக்கையுடன் கூடிய அமைதி. அவர்கள் எல்லாரும் பதட்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அடுத்து என்ன நடக்குமோ என்று அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் யோசித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்ன அந்த சமாதானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் ஆமென் ஸ்தோத்திரம் அடங்கி இருந்த ஆழம் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இவர்களுக்கும் செய்ய போகிறார், இவர்களை கொண்டும் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆகவே ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஆமென் ஸ்தோத்திரம் அமைதியாய் காத்திருக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். இதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல ஒரு இக்கட்டான ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் இப்பொழுதும் நாம் ஆமென் ஸ்தோத்திரம் சந்தித்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய காரியத்தை, பலத்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பிக்கையுடன் கூடிய அமைதலோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் அப்படி நம்பிக்கையோடு கூடிய அமைதலாய் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து பார்த்தோம். நாம் இந்த நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்த நிலைக்கு உயர்ந்து போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். ஸோ கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டதனுடைய சாராம்சம், அடுத்த நிலைக்கு உயர்ந்து போகும்படி நாம் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய நடத்துதலுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் நம்மை அடங்கி ஆமென் ஸ்தோத்திரம் அடக்கி ஆமென் ஒப்பு கொடுத்து சபையோடு, தேவன் ஏற்படுத்தின சபையோடு அடங்கி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ஸோ இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்த நிலைக்கு நாம் உயர்ந்து போவதற்கு இன்னொரு காரியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அதோடு சேர்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த நிலைமைக்கு உயர்ந்து போவதற்கு ஆண்டவர் ஏராளமான ஆமென் ஸ்தோத்திரம் காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நல்ல தரிசனத்தோடு கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். நம்மை பிடித்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு.
நம்மை ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவருடைய பிள்ளையாய் இந்த பூமியில் வைத்திருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தோத்திர நோக்கம் உண்டு. ஆமென். ஒருபோதும் ஆண்டவர் நம்மை வீணாய் அழைக்கவில்லை, வீணாய் நம்மை ரட்சிக்கவில்லை, வீணாய் நம்மை அபிஷேகிக்கவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் ஸ்தோத்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த சமாதானம் ஸ்தோத்திரம் அவர்களை நடத்தின இன்னொரு ஸ்தோத்திரம் கோணத்தில் அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர்களை இன்னொரு இடத்திற்கு நடத்தியது, அவைகளைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களான் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் ஸ்தோத்திரம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும்போது 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் அப்படி ஸ்தோத்திரம் கூடி வந்து அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தபோது நடந்த அடுத்த ஸ்தோத்திரம் காரியத்தை தான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். அவர்களை ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு அந்த சமாதானம் நடத்திற்று. நம்பிக்கையுடன் கூடிய அமைதி அவர்களை ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஸ்தோத்திர வழி நடத்தியது. அப்படி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த போது அல்லது அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு காரியம் அங்கே நடந்தது. அந்த ஜெபிக்க ஆரம்பித்ததற்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கும் இடையில் ஒரு காரியம் நடக்கிறது. அது என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. அங்கே என்ன நடந்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 15 நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. நீங்கள் நல்லா அந்த வசனங்களை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அதில் ஒரு நல்ல பாடத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுகிறார், சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்தான். இப்படி ஒரு மனிதன் இயேசுவை காட்டி கொடுப்பான் என்று ஏற்கனவே ஸ்தோத்திரம் இந்த வசனம் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டிருந்தது. இப்போ பேதுரு சொல்கிறாரு, அது நிறைவேற வேண்டியதாக இருந்தது, அப்படியே அது நிறைவேறியும் விட்டது. பின்னால் அப்படி சொல்லிட்டு வருகிறார், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். ஸோ அப்படி இயேசுவை காட்டி கொடுத்ததான் அந்த மனிதன் எங்களில் ஒருவனாக அழைக்கப்பட்ட ஸ்தோத்திர இயேசுவின் சீசர்களில் அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இருந்ததான மனிதன் அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அப்படி காட்டி கொடுத்ததுனால அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைத்தது. அது எப்படி அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல் தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறே ஒருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. கவனிங்க, 16ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லும்போது வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே 20ஆம் வசனத்தில் வரும் பொழுது சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாது இருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை அவனுடைய ஊழியத்தை வேறு ஒருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ இங்கே தான் நான் ஒரு காரியத்தை நான் ஸ்தோத்திரம் வேத வசனத்தில் கற்றுக்கொண்டேன். நீங்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
இயேசுவை பிடித்து கைது செய்து நியாயம் தீர்த்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்து மரண தண்டனை நிறைவேற்றி விட்டார்கள். அதுக்கு பிற்பாடு இயேசுவோடு இருந்ததான அந்த சீசர்கள், இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர்களையும் தேடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் இவர்கள் வீடுகளுக்குள்ளே போய் அடைந்து கிடந்தார்கள். அப்படி அடைந்து கிடந்ததான சூழ்நிலையில் ஆமென் ஸ்தோத்திரம், இவர்கள் அழைக்கப்பட்டது, இவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த வரம். ஏன்னா இவங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புனார். இவங்க போனாங்க, பயங்கரமாக ஊழியம் செஞ்சாங்க, வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ஆண்டவரை நாங்கள் போனோம், ஜெபம் பண்ணோம், வியாதி சுகமாச்சு, பிசாசு ஓடிச்சு, அப்படி எல்லாம் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் சொன்னார்கள். பயங்கரமாக அவங்க ஊழியங்கள் இருந்திருக்கிறது. அப்போ இவங்களுக்குள்ள பயங்கர விசுவாசம் எல்லாம், அப்படி இருக்க போகிறோம் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்லாம் இவங்க ஒரு பெரிய ஆமென் விசுவாசத்தோடு கனவோடு தான் இருந்திருப்பார்கள். ஆனால் அது ரொம்ப நாள் அல்ல, ரொம்ப நாள் போகலை, டக்குன்னு சூழ்நிலை மாறினது. இயேசுவை ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவன் காட்டி கொடுக்கிறான், வந்து கைது செய்கிறார்கள், நியாயம் விசாரிக்கப்படுகிறார். ஒருவேளை அப்படி கைது செய்யப்பட்டு ஆண்டவர் நியாயம் விசாரிக்க கொண்டு போன போது ஒருவேளை சீசர்கள் நினைச்சிருக்கலாம், ஏதாவது விசாரிச்சுட்டு தண்டனை கொடுத்துட்டு விட்டுருவாங்க, திரும்ப ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை திரும்பவும் இயேசுவோடு இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்கனவே என்ன செய்தோம் அப்படி ஆரம்பிக்கும் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் அப்படி நினைத்திருந்தபடியும் நடக்கவில்லை. டக்குன்னு ஆண்டுடைய வாழ்க்கை அங்கே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. உலக பிரகாரமான வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் முடிவுக்கு வந்துருச்சு. மரண தண்டனை அப்படின்ன உடனே ஸ்தோத்திரம் இவர்கள் எல்லாருமே மிரண்டு போனார்கள். எல்லாருமே எதிர்பார்க்காத ஆமென் ஸ்தோத்திரம் ஒன்றாகத்தான் ஆமென் அது நடந்திருக்கணும். அப்படி எல்லாம் மரணம் நடந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு ஸ்தோத்திரம் இவர்களை தேடுகிறார்கள், இவர்களும் பிடிபடுவார்கள் என்று நினைத்த போதுதான் வீடுகளுக்குள்ளே போய் அடைந்து கொண்டார்கள். இப்போ தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே போராடுகிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதே ஒரு பெரிய சவாலாய் மாறி போனது. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் காத்துக்கொள்கிறதே ஒரு பெரிய சவாலாய் ஆமென் ஸ்தோத்திரம் மாறிப்போன ஒரு சூழ்நிலையில் இவர்களை ஆண்டவர் அழைத்த அழைப்பினுடைய தரிசனம் எங்கே ஞாபகத்தில் இருக்க போகிறது? இவர்கள் செய்யும்படி ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் நியமித்திருந்த காரியங்கள் எப்படி அவர்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்க கூடும் அப்படின்னா, நிச்சயமாக எதுவுமே அவர்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்காது. காரணம், அடிப்படை தேவைகள் கூட கேள்விக்குறியாய் மாறிப்போன சூழ்நிலைகளினாலே தள்ளப்பட்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் சிந்தனை அளவில் ஆமென் வெளியேறி நின்றார்கள். அப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் கலக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தபோதுதான் ஆண்டவர் இந்த சமாதானம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சமாதானம் என்கிற அந்த வார்த்தை ஆமென் அவர்களை பலப்படுத்திற்று, அவர்களுக்குள்ள நம்பிக்கையை ஆமென் ஸ்தோத்திரம் கொடுத்தது. இப்போ அந்த நம்பிக்கையுடன் கூடிய அமைதி என்கிற ஒரு பலத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஒருமனப்படுகிறார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர் தரித்திருக்கிறார்கள். இப்போ அங்கே நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு வாசித்தேன். பேதுரு எழும்பி நின்று சொல்றாரு, ஸ்தோத்திரம் சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. பாருங்க, இப்போ அவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது? ஏன் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தான், அப்படி காட்டி கொடுத்ததான மனிதன் ஆமென் ஸ்தோத்திரம் தற்கொலை பண்ணி செத்து போனான். ஏன் அந்த சிந்தனையெல்லாம் இப்போ தான் வருது. ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடந்ததெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். இப்போ அவங்க தேவனுடைய அந்த சமாதான அமைதியோடு அமர்ந்து ஜெபம் பண்ணும்போதும் வேண்டுதல் செய்யும் பொழுதும் ஆமென் ஸ்தோத்திரம் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு உள் உணர்வை கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யும்படி அழகாய் ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 12 பேரில் ஒரு ஆள் இயேசுவை காட்டி கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் அதனால் வந்த அனிதத்தின் கூலினாலே குற்ற உணர்வுக்குள்ளாகி தற்கொலை பண்ணி செத்து போனார். இப்போ அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு மனிதன் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறத பேதுரு வந்து மேற்கோள் காட்டுறார் பாருங்க. 20வது வசனத்தில் சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை அல்லது அவனுடைய ஊழியத்தை வேறே ஒருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே இன்னும் ஒரு நபர்
தெரிந்தெடுக்கப்பட வேண்டும், இன்னொரு நபர் அந்த ஊழியத்தை பெற வேண்டும். எந்த ஆமென் ஸ்தோத்திரம் மனிதர்கள் சூழ்நிலைகளினாலே தூக்கி எறியப்பட்டு தரிசனங்களை எல்லாம் மறந்து ஆண்டவர் நியாயமாய் அவர்கள் செய்ய வேண்டிய, ஆண்டவர் செய்யும்படி வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் மறந்து போய் ஆமென் ஸ்தோத்திரம் பயந்து கிடந்தார்களோ, அதே ஆமென் ஸ்தோத்திரம் மனிதர்களைத்தான் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே பயன்படுத்துகிறார். அதே மனிதர்களைத்தான் இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை பெற்று தைரியம் அடைந்து அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த போது ஆமென் அவர்கள் செய்ய வேண்டியவைகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். பேதுரு எழும்பி நின்று சொல்லுகிறாரு, இப்படி நடக்கும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தபடி நடந்துருச்சு. ஒருவன் ஆமென் ஸ்தோத்திரம் எங்களில் ஒருவன் அவன் இல்லாமல் போனான். அந்த ஊழியம் அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம் போய்விடும்படி ஆண்டவர் விடலை. அந்த கண்காணிப்பை, அந்த ஊழியத்தை வேறு ஒருவன் பெற வேண்டும் என்றும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியானால் இப்போ நாம் அதை செஞ்சாகணும், அதை செய்தாக வேண்டும், அதை செய்தாக வேண்டும். அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேருடைய பெயர் ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே அவர்களிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அவங்க நல்ல ஜெபத்தோடு அந்த 2 பேரில், ஆண்டவரே நாங்கள் யாரை ஆமென் ஸ்தோத்திரம் எங்களில் ஒருவன் இழந்து போன அந்த கண்காணிப்பில், அந்த ஊழியத்தில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி சீட்டு போடுகிறார்கள். அந்த 2 பேரில் ஆமென் ஸ்தோத்திரம் மத்தியாஸ் என்கிற மனிதனுடைய பெயரில் சீட்டு விழுகிறது. அவனை ஆமென் அந்த 11 சீசர்களோடு 12வது நபராக இணைத்து ஆமென் ஸ்தோத்திரம் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் நம்மை திசை திருப்பி இருக்கலாம், சூழ்நிலைகள் நம்மை சில காரியங்களை மறந்து போக பண்ணி இருக்கலாம், சூழ்நிலைகள் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை வேற எதையோ காமிச்சு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நம்மை நடத்துகிற காரியம். ஆமென் ஹல்லேலூயா. சூழ்நிலைகளினாலே நீ பயந்து ஆமென் சூழ்நிலைகளினாலே உன் சிந்தனைகளிலே ஆமென் தேவையில்லாத காரியங்களை உள்ளே கொண்டு வந்து ஆமென் உன்னை அழைத்த அழைப்பை, உனக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம் விட்டு நீ தூரம் நிற்கிறாயோ, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவர்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு சமாதானம், நம்பிக்கையுடன் கூடிய அமைதி உங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்ய கடவுது, ஆளுகை செய்ய கடவுது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய திட்டம் இருக்கிறது. அவைகளோடு நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் இணைத்து கொள்ள வேண்டும். பேதுருவும் மற்ற ஆமென் ஸ்தோத்திரம் சீசர்களும் அந்த தரிசனத்திலிருந்து, அந்த திட்டத்திலிருந்து முற்றிலும் விலகி போவதற்குரிய வாய்ப்புகள் அந்த வாழ்க்கையில் வந்தது. சூழ்நிலைகள் அவர்களை அப்படித்தான் அலக்களித்தது. அவர் எல்லாவற்றையும் மறந்து ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரும் அவர்கள் மனதுக்கு தோன்றிய காரியங்களை செய்யும்படி ஆமென் ஸ்தோத்திரம் பிரிந்து போவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் ஒருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி பின்னிட்டு திரும்ப விடவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அவர்களோடு இடைப்பட்டது, அவர்களை ஒருமனப்படுத்தியது. ஆமென் ஸ்தோத்திரம். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படி ஆமென் ஸ்தோத்திரம் வழி நடத்தியது. தேவனுடைய அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் ஆளுகை செய்ய கடவுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் வீணாய் அழைக்கப்படவில்லை. சில நேரங்களில் சூழ்நிலைகளை நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல சுற்றி விட்டுரும். ஒருபோதும் பயப்படாதீர்கள். கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பேதுருவும் ஆமென் மற்ற சீசர்களும் மீண்டும் அந்த தேவ திட்டத்தோடு, மீண்டும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவ தரிசனத்தோடு தங்களை இணைத்து கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் செய்ய முற்பட்டதற்கு காரணம் அவர்கள் மீண்டும் தேவ சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் வந்தார்கள். மீண்டும் தேவனுடைய பாதத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் அமர்ந்தார்கள். அதான் அங்கே 13வது வசனத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்த ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நம்பிக்கையுடன் கூடிய அமைதலோடு அவர்கள்
இருப்பதற்கு பழகினார்கள். தெய்வ சமூகத்திலே போய் அமர்வதற்கு பழகினார்கள். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய காரியங்களை ஞாபகப்படுத்தினார். அதெல்லாம் அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நியாயமாய் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் செய்வதற்கு அழகாய் வழிநடத்தப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். அதை சிறப்பாய் செய்தார்கள். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் நம்ம பார்க்குறோம், அவர்கள் சிந்தனையிலும் நினைத்து பார்க்காத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை ஸ்தோத்திரம் பார்த்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு மாத்திரம் அவர்களை கொண்டும் ஆண்டவர் பலத்த பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்மை கொண்டும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். அதற்கு ஒரே ஒரு ஸ்தோத்திரம் தேவை. அதற்கு ஒரே ஒரு தேவை. அன்றைக்கு அவர்கள் செய்த காரியத்தை தான் இன்றைக்கும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அவர்கள் ஜெபத்திலே ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இதை செய்து கொண்டிருந்த நேரத்தில் சூழ்நிலைகள் ஒன்றும் மாறவில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தான் இருந்தது. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளின் அடிப்படையில் இவர்கள் இல்லை. இவர்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் ஸ்தோத்திரம் நம்ம ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஸ்தோத்திரம் இடத்திற்கு நாம் திரும்புவோம். கர்த்தர் சூழ்நிலைகளை பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை ஜெபத்திலே ஒருமுகப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இந்த ஸ்தோத்திர காலை நேரத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஸ்தோத்திரம் அமர்ந்திருக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தால் ஸ்தோத்திரம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஸ்தோத்திரம். ஜெப ஆவியினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஆண்டவர் அந்த உற்சாகத்தை தருகிறார்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முடிந்தால் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஸ்தோத்திரம் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். அவர்கள் நியாயமாய் செய்ய வேண்டிய அடுத்த கட்டம் அவங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு ஸ்தோத்திரம் முன்னேறி போவதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அதை அழகாய் ஆவியானவர் ஞாபகப்படுத்தி அதை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை பார்த்தார்கள். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த லெவல், அடுத்த நிலைக்கு எஸ் நீ மிக அருகில் இருக்கிறாய். இப்போ உன்னுடைய பிரதானமான தேவை தேவ சமூகத்தில் நீ உன்னை முற்றிலும் அர்ப்பணித்து நம்பிக்கையுடன் கூடிய அமைதியோடு நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் நீ அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நீ தரிசிக்க வேண்டும். தெய்வ முகத்தை நீ தேட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மலரதனமோ சந்தரலரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷலவனந்தரலரா ஒய் பாபா பகதுனந்தரலரா துனியந்தரபலரதனபோ சந்தரலரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை உயர்த்துகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஹல்லேலூயா. ஜெபம்தான் ஜெயம் தரும். ஜெபமே ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயர்ந்து போக வேண்டுமானால் ஸ்தோத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில்
ஆமென் கர்த்தருடைய பாதத்தில் ஆமென் அமர்ந்தே ஆக வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். இணைந்து நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். ஓ எஸ் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபம் இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும், வெங்கல கதவை உடைத்து நொறுக்கும். ஆமென். உன் வாழ்க்கையில தடையா இருக்கிற அத்தனை காரியங்களையும் உடைத்து நொறுக்கி, ஓ எஸ் கர்த்தருடைய பலத்தினாலே நீ அடுத்த நிலைமைக்கு உயர்ந்து போகும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு கிருபை தரட்டும். ஓ ரம சந்தரல ரப ஹந்தனல ரபோ சந்தரல ரமேன். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபம் தான் ஜெயம் தாருமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபம் தான் ஜெயம் தாருமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவோம். சொல்லுங்கள் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் ஆமென் ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடட்டும். இரும்பு தாழ்பால்களை அது உடைத்து போடும். ஆமென் ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து போடும். எஸ் ஆமென் ஹல்லேலூயா. அடுத்த நிலைமைகளுக்கு நம்மை உயர்த்தி நடத்துகிற ஆமென் ஹல்லேலூயா ஜெபம். ஓய் ஆமென் ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பாயா? ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்ல ஜெபிக்கிற கிருபைகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேளுங்க. ஆமென் ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும் ஜெபம், இரும்பு தாழ்பால்களை உடைத்து போடும் ஜெபம், வெங்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜெபம், வெங்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபம் தான் ஜெயம் தாருமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவோம். முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபம் தான் ஜெயம் தாருமே. முடியாதது ஒன்றும் இல்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ் ஆமென் ஆமென் ஆமென். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஆண்டவரே எஸ் கர்த்தாவே என்னை ஜெப ஆவியினாலே நிரப்புங்கப்பா. ஆண்டவரே என்னை ஜெப ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. என்னை ஜெப ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஜெபிக்க விடாதபடி எதிர்த்து போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகன்று போகட்டும். நல்ல ஒரு ஜெப ஆவி, ஜெப அபிஷேகம், ஜெப மகிமையினாலே ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ராஜா. ஆமென் ஹல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Yantarala namo shantarala. We ba 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 la kanandarala. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை பேர் amen, hallelujah பஷக்துனந்தல ரபோ ஷந்தனலரா. amen. இப்படி ஜெபிக்க விரும்புறீங்க? ஆண்டவரே என்மேல் ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. amen. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தம்? amen, hallelujah. வலது கரத்தை உங்க தலைமையில வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஜெப ஆவி ஊற்றும் ஐயா. நான் ஜெபிக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஜெபிக்க விடாதபடி ஆண்டவரே, தேவ சமூகத்திலே முழங்காலை முடக்க விடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே எதிர்த்து போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவரே, எல்லா சோம்பேறித்தனங்கள், அசதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அற்று போவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்று போவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புது பலத்தால் கர்த்தர் இன்னைக்கு நிரப்பட்டு, புது வல்லமையினாலே கர்த்தர் நிரப்பட்டு, நல்ல ஜெபிக்கிற கிருபைகளை ஆண்டவர் தரட்டும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆமென் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த பழக்கம் ஆமென் நமக்கு உண்டாகட்டும், நமக்கு உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான வாலிபனே, வாலிப பிள்ளையே, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன் முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்கட்டும், முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னமும் நீ ஆமென் ஸ்தோத்திரம் முழங்கால் போடாம நீ அமர்ந்திருப்பாயானால் இப்போ நீ முழங்கால் போடு. இப்போ ரைட் நவ், ரைட் நவ் உன் முழங்கால் இப்போ தேவ சமூகத்தில் முடங்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் ஜெபிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, ஜெபிப்பதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பெரியவர்களும் கூட நீங்கள் அப்படி ஜெபிக்க விரும்பினால் ஆமென் முழங்கால் படியிட்டு ஆமென் 2 கரங்களும் உயர்த்தி, ஏசப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு லாக்டவுன் கிடையாது. ஆமென். தேவ வல்லமைக்கு லாக்டவுன் கிடையாது. ஆமென். கூப்பிடுகிற எந்த இடத்திலும் வந்து ஆமென் நம்மை பலப்படுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ரிபக ஷந்தரலரா வயந்துரி பிகனந்தனலரதனமோ ஷம்புரமனந்தரலரா. ஆமென், 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 ஆமென். ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய மகிமையினாலே கர்த்தர் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளும் மாறுவதாக, எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆண்டவரே மாறுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன், நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறேன், தனித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆமென் நான் கொஞ்ச நேரமாகிலும் ஜெபிக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து ஆமென் நான் ஜெபிக்க போகிறேன். எப்படியாகிலும் நான் ஜெபத்தோடு என்னை ஆமென் ஸ்தோத்திரம் இணைத்துக் கொண்டு தேவ பிரசன்னத்தில் இருக்க போகிறேன். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆமென், ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா பாடுங்க. கரங்களை தட்டி தெரிந்த பாடல் ஆமென் பாடி
ஓ எஸ் ஆமென் ஹalleluya ரிபாக்கா ஷந்தரலரா ஆமென் ஹalleluya நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்கிற நேரத்திலேயே ஒரு புது பலத்தால் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலும் மேல் வருகிறது. ஆமென் பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஹalleluya ரிதரகா ஷந்தரலரி மனதுரலரமேன் ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும் ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே உபவாசித்து உடலை ஒருத்து உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா எஸ் ஆமென் 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 கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை எஸ் நிரப்புகிறது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா பலவீனங்களையும் இப்பொழுதே ஆமென் தேவ மகிமை அறுத்து போடுகிறது. பெற்றுக்கொள் ஆமென் சரீரத்தில் ஒரு புது பலன் ஆமென் ஹalleluya ஆவிலே ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஆமென் 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 சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அழகாய் ஆமென் இடைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆமென் ஹalleluya தேவ தரிசனம் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு நீ ஆமென் ஆமென் ஹalleluya சூழ்நிலைகளினாலே நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். சூழ்நிலைகளினாலே நீ விலகி நிற்கிறாய். ஆமென் நீ செய்வதற்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எஸ் ஆமென் ஒப்புக்கொடு ஆமென் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எஸ் உண்மைதான் ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே எஸ் என்னை பலப்படுத்துங்க என்னை நிரப்புங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் 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 தேவனுக்காக நிற்கிறேன். ஒப்புக்கொடு 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 ஆமென் ஹalleluya பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் தம்பி ஆமென் வாலிப தம்பி உன்னோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். வாலிப தங்கச்சி கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். ரமண ஷக்குரபலந்தனமோ ரியந்துரி பிகந்தனமோ ஷதனந்துரபலந்தரலரமேன் ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே பெற்றுக்கொள்ளாமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே முழங்கால்கள் முடங்கணுமே முழங்கால்கள் முடங்கணுமே கண்கள் எல்லாம் குலமாகணும் என் கண்கள் எல்லாம் குலமாகணும் ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே எல்லா கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya பஷந்தரலர பெற்றுக்கொள் 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 ஆமென் இயேசுவின் நாமத்தில் எல்லா அசதிகளும் ஆமென் இப்பொழுதே அற்று போவதாக ஆமென் ஹalleluya கர்த்தர் உம்மை பலத்தாலே ஆண்டவர் இடை கட்டட்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆண்டவர் நிரப்புவாராக ஓ எஸ் ஆமென் ஹalleluya 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 நீ ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டிய நபர் ஆமென் ஹalleluya ஹalleluya நீ ஆண்டவருக்காய் பலத்த காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நபர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும்படி திட்டம் வைத்திருக்கிறார் ஆமென் சிலரோடு கர்த்தர் திட்டமாய் ஆமென் ஹalleluya இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறதை என்னால் உணர முடிகிறது ஆமென் ஹalleluya சூழ்நிலைகளினாலே நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய்
சூழ்நிலைகளினாலே நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள், ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்கள் எல்லாம் ஐயோ அது வீணாய் போயிற்றோ என்று நீ மனதில் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னோடு தான் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்ல, மீண்டும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். நீ ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீ ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. ஓரி மஹந்துரி அங்கனமனந்தரலரா ஓரி பஹத்துனந்தரலர துனிமிஷ குணமனந்தரலரா. ஹalleluya. ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு பலன் இல்லையான்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர். எனக்கு பலன் இல்லையா ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். முழங்கால் முடங்கட்டும், முழங்கால் முடங்கட்டும், முழங்கால் முடங்கட்டும், முழங்கால் முடங்கட்டும். ஆமென், ஆமென், ஹalleluya. திட்டமாய் சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் இடைப்படுகிறதை உணர முடிகிறது. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாரான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாரானால் ஆமென், ஏன் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது? ஏன் இன்னும் தயக்கம்? ஏன் இன்னும் தயக்கம்? ஏன் இன்னும் தயக்கம்? ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. ஏன் இன்னும் தயங்குகிறாய்? ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன் முழங்காலை முடக்கு, தேவ சமூகத்திலே முடக்கு. எஸ், ஆமென், ஹalleluya. உனக்கு கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவேளை தெரியாம இருக்கலாம், கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். எஸ், ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஒப்புக்கொடுமா, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆமென், ஹalleluya. திகையாதே, கலங்காதே. கர்த்தர் மெய்யாகவே பலத்த காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். அவர் கரத்தை பிடிச்சுக்கோ, அவ்வளவுதான். அவர் கரத்தை பிடிச்சுக்கோ. எஸ், ஆமென், ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய கரத்தை பிடித்துக்கொள். கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆமென், உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை நான் முற்றிலும் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை உடைய சமூகத்தில் நான் தருகிறேன். ஆண்டவரே ஆமென். என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்தும் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிப்பீங்களா? Glory to Jesus. எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மோடு நிற்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. சூழ்நிலைகளையும் தாண்டி உம்மோடு கரம் பற்றி நடக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும், எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எஸ், எஸ். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கரமுனை பலப்படுத்துகிறது. ஆண்டவருடைய கரமுனை பலப்படுத்துகிறது. ஐயோ, நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒன்றை செய்யாமல் தவறிவிட்டேனே என்று உன் உள்ளத்தில் நீ வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஏதோ ஒன்றை நான் செய்யாமல் விட்டுட்டேனே என்று உன் உள்ள வேதனைப்படுது. கர்த்தர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் அதை பார்க்கிறார். எஸ், உள்ளத்தின் இயக்கத்தை நீ அவருக்காய் செயல்பட வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறதை தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறப்போற தேவன் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளை ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்றுகிறார். ஆமென். நீ ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் என்று தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் நியமித்திருக்கிற காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஒன்றும் ஆமென் ஸ்தோத்திரம் வீணாகாது. நீ ஆண்டவருக்காய் பிரகாசிப்பாய், நீ ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்வாய். உன்னை நீ ஒப்பு கொடுத்துரு. ஆமென். Glory to Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus.
ஹல்லேலூயா. ஆமென். 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 ஒப்பு கொடுத்ததோட மறந்துடாத. அனுதினமும் தெய்வ சமூகத்தில் முழங்காலை முடக்கி ஜெபிப்பதற்கு தீர்மானமிடு. முழங்காலை முடக்கு. கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை பார்க்காத. ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற செயல்களை நோக்கிப்பார். நீ ஆண்டவருக்காக செய்ய போகிற பலத்த காரியங்களை நோக்கிப்பார். தினந்தோறும் ஆமென் ஸ்தோத்திரம் முழங்காலை தெய்வ சமூகத்தில் முடக்கு. தெய்வ பிரசன்னத்தை வாஞ்சி தேவனோடு நிற்பதற்கு உள்ளம் தாகம் கொள்ளட்டும். ஆண்டவர் மெய்யாவை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். சர்வ வல்லமை இல்லை எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உடைய மகிமையான ஆளுகை எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். பலத்தால் எங்களை இடைகட்டுங்கப்பா. நாங்கள் ஜெபத்திலே ஒருமனப்படுகிறோம். ஜெபத்திலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஒருமனப்பட்டு மக்காய் பிரகாசிக்கிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கொண்டிருப்பதாக. ஆமென். 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 God bless you. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபியுங்கள். கர்த்தர் மெய்யாகவே பெரிய காரியங்களை செய்வார். God bless you.